ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எஸ்பிஎம் மூலிமா வந்து பை மோட்டில் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். அதாவது வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு நேற்று தான் வந்து ரிசீவ்டு ஆணுச்சு. அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின ஃபீட்பேக் தான் எனக்கு கொடுக்க போகிறேன். அது என்னன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் வந்து எஸ்பிஎம் மூலமாக வந்து வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வெல்கம் கிட் வந்து 999 போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் நான் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து 68 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 23 ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து இப்போ வந்தது 24 ப்ராடக்ட் வந்திருந்தது. பட் இதில் வந்து எது பெஸ்ட்டு, எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எதெல்லாம் நான் வந்து இது பண்ணி பார்த்தேன் அப்படின்ற பற்றின ஃபீட்பேக் தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சில ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது, ஒரு சில ப்ராடக்ட் பிடிக்கல. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓப்பன் பண்ணேன். பேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது. குட்டு. பேக்கிங் வைஸ் ஓகே. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 15 டேஸ் ஆகிடுச்சு. நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்ததுனால இவ்வளோ டிலே ஆணுச்சா என்னன்னு தெரியல. இதில் வந்து 2 பாக்கெட் அனில் சேமியா இருந்தது. அதாவது ஒன்று வந்து வரகு, இன்னொன்று வந்து திணை அப்படின்னு நினைக்கிறேன். இது 2 விதமான அனில் சேமியா இருந்துச்சு. அதோடய ப்ரைஸும் வந்து நேற்று நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். இந்த பக்கமும் பார்த்தேன். ஸோ 34 ரூபா தான் போட்டிருந்தது. இதுலேயும் 34 ரூபா தான் இருந்தது. சேம் ரேட் கரெக்டாக இருந்துச்சு. இதில் வந்து தேவையில்லாத பொருட்கள்ன்றது வந்து இந்த பூஜா சாமான் வந்து எனக்கு தேவையில்லாத பொருட்கள். அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, முந்திரி கிடையாது, பாதாம், ஆமாம் முந்திரி, பாதாம், பிஸ்தா. அப்புறம் இந்த பூஜை சாமானில் வந்து இந்த ஒட்டகம் போட்டிருக்கிற பத்தி ஸ்மெல்லு தாங்க முடியல. அது ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் மீன் குழம்பு மசாலா, மஞ்சத்தூள், சீரகம், சிக்கன் மசாலா, எல்ஜி பெருங்காயத்தூளுக்கு ஃப்ரீயாக வந்து எல்ஜி ப்ராடக்ட்லேயே வந்து சில்லி பவுட்ரு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா காரசாரமாக இருந்துச்சு. நேற்று நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். கீ கொடுத்துருக்காங்க, அப்புறம் கிராம்பு கொடுத்துருக்காங்க, ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த குங்குமம், அப்புறம் இந்த விபூதி, அப்புறம் என்ன பத்தி பேக்கெட்டே ஒரு 2 ஐட்டமாக இருந்தது. அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இல்லை. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் சூப்பர் ஓகே, நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பாக்கெட்டு ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன்று. ஊறுகாவும் சூப்பராக இருந்துச்சு. விளக்கெண்ணெய் எனக்கு சுத்தமாக தேவையில்லை. பக்கத்தில் அக்கா இருக்காங்க, ஸோ அதை கொடுத்துலான்ட்டு இருந்தேன். ஓகே, குட்டு, சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஓகே. இது எல்லாமே நார்மலாகவே நம்ம வெளில வாங்குற மாதிரி தான் இருந்தது. ரேட்டும் ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது எனக்கு. அடுத்து வந்து நீங்கள் யாராவது இந்தமாதிரி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்க முடியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்கிறது. இது வர்த்தபுளாக இல்லையான்றது கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.